ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள், இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக எப்படி ஆண்மை குறைவை சரி செய்யக்கூடிய விளைவுகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம டெய்லி அன்றாடம் உணவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதே நேரம் இது சம்பந்தமாக நீங்கள் இணையதளங்களையோ சமூக ஊடகங்களிலோ நீங்கள் பார்க்கும் பொழுது இதற்கான அதிகப்படியான தகவல்களை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே மட்டும் கிடையாது, மேலை நாடுகள்லேயும் இதற்கான அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து அவங்களும் பப்ளிசிட்டி பண்ணி கொண்டு தான் வருகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த பொருள் இந்த எழுச்சியை உண்டு பண்ணுறதில் ஒரு முக்கியமான இடத்த வகிக்குது. இதுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி ஒன்றுது கிடையாது அப்படிங்கிறனாலும், பட் பயன்பாட்டு ரீதியாக இது கருத்து நிறையா பேர் மூலமாக மெய்ப்பிக்கப்படுகிறது. சரிங்களா? நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். சரிங்களா? இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மனசில் மட்டும் நீங்கள் ஒரு இது நினச்சிக்கிறணும். உங்கள்கிட்ட பணம் பொருள் என்னென்னமோ இருந்தாலும் இதுக்கான இது இல்லாத பட்சத்தில் தாம்பத்தியத்தில் உங்களுக்கு ஆர்வ குறைவு, செயல்படுத்த முடியாத இம்பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் பண்ண முடியாத ஒரு பட்சத்தில் இம்பார்ட்டன்ஸ், ஆண்மையற்றவர்களாகி வரும்பொழுது உங்களால் பணம் பொருள் எது இருந்தாலும் சரி, பெரிய பதவி இருந்தாலும் சரி, அதை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணவும் முடியாது. உங்களால் அது பணியிலும் சரி திருப்திகரமாக செயல்பட முடியாது. சரிங்களா? இது இல்லறத்தை துறந்தவர்களுக்கு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க துறந்து கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் இல்லறத்திலே இருப்பவர்களுக்குத்தான் இது அந்த பணிச்சுமையோடு சேர்த்து இந்த மனச்சுமையும் அவங்க ஏற்றிட்டு வர்றாங்க. இதில் பார்க்கும்போது நிறைய பொருட்களை நம்ம பல்வேறு வீடியோக்களில் பார்த்துட்டு வர்றோம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த மெக்கானிசம் எப்படி வருது இதெல்லாம் வரும் பொழுது நீங்கள் பழைய வீடியோக்களில் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேக நிவர்த்தி அடைய வைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருள் நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துவதில் முக்கிய இடத்த வகிக்கக்கூடிய வெள்ளை பூண்டு தாங்க. சரிங்களா? இது பொட்டானிக்கலில் ஆலியம் சட்டைவம் அப்படிங்கிற ஃபேமிலியில் சார்ந்தது. ஜிம்னோஸ்பேமில் அந்த வகைகளில் ஆஞ்சியோஸ்பேம் வகையிலும் இது ஓரியத்திலே காணப்படுது. இது 1 மீட்டருக்கும் குறைவான வளர்ச்சி உடைய ஒரு தாவர வகையில் சார்ந்தது. இது பூண்டு வகையான ஒரு தாவரம். சரிங்களா? இதுவும் நம்ம வெங்காயமும் ஒரு சிஸ்டர்ஸ் ஃபேமிலி மாதிரி தான் வரக்கூடிய ஒரு இது. அதனால தான் பயன்பாட்டு ரீதியில் வரும்போது சில மத கோட்பாடுகளில் இவைகள் இரண்டையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில கோட்பாடுகள் இருக்குது. அந்த வகையில் நம்ம போக விரும்பலை. நம்மளுக்கு தேவை என்ன? மருந்துகள். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த எழுச்சியை எப்படி அடைய வைக்கிறதுக்கு இது எப்படி உபயோகப்படுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இன்றைக்கி உள்ள சமூக ஊடகங்களையும் சரி, இணையதளங்களையும் சரி, இதை பற்றி சொல்லாதவர்களே கிடையாது. ஆனால் ஆராய்ச்சிகளில் அப்படி சொல்லுதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. சரிங்களா? அதுக்கு ஆராய்ச்சிகள் போதுமான எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இது உண்டு பண்ண கொடுக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொருள். இது எப்படிலாம் செயல்படுத்த வருகிறத என்னுடைய யூகத்தினுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? பொதுவாக ஆவர்த்த தேரி அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் ஒரு தேரி இருக்குது. சரிங்களா? பொதுவாக வாயு தான் எல்லா நோய்க்கும் ஒரு அடிப்படையான ஒரு காரண கருத்தாக எல்லா நோயையும் கொண்டு வரக்கூடிய ஒரு விளைவுகளை கொண்டு பண்ணுது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான இது இந்த வெள்ளை பூண்டு அந்த வாயுவை கலைப்பதன் மூலமாக, அனுலோமனம் பண்ணுவதன் மூலமாக, அபான வாயுவை கீழ் நோக்கி அனுப்புவதன் மூலமாக உடம்பு ஃபஸ்ட்டாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்குது. அப்போ உங்கள் உடம்புல உள்ள தோச தாதுக்களுடைய இம்பேலன்ஸை இந்த வெள்ளை பூண்டு சரி செய்ய ஆரம்பிச்சிருது. சரிங்களா? அதே நேரத்தில் இதில் ஏஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சில சல்ஃபைடு பொருட்களும், அதே நேரம் சைட்டோசால் அப்படின்னு சொல்லக்கூடிய பல அடுக்கு கந்தகமும் இந்த செல் இடுக்குகளில் நிறையா காணப்படுது. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம நசுக்கும் பொழுது அது வந்து வெளிப்பட்டு அதில் வந்து வாடையாக வர ஆரம்பிக்குது. உங்களுக்கே தெரியும், கந்தகம் வந்து ஒரு சிறந்த வினையூக்கியாக செயல்படும், வினை போட பொருளாகவும் செயல்படும். சரிங்களா? இந்த இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே போகும் பொழுது நம்ம உடம்பில் உள்ள சீரணிக்க முடியாத சில பொருள்களோ அல்லது வந்து இந்த புரோட்டீன் கண்டென்ட்களோ அதில் போகும் பொழுது இந்த வினை பொருள் மேலே புரோட்டீனில் படும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்தசிஸ் பண்ணி நிறைய நைட்ரிக் ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்க வைக்குதுன்னு என்னுடைய கருத்து. சரிங்களா? அந்த இதில் வரும்பொழுது இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து இந்த அபானன் வாயு களைவதன் மூலமாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியேற்றப்பட்டாலும் சரி நம்ம பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து பண்ணி கொடுக்க வைக்குது. சரிங்களா? அப்போ வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் வந்து ஆண்குறியில் வந்து வரும்பொழுது எழுச்சியை வந்து இது வந்து சரி செய்யுது, எழுச்சியின்மையை வந்து இது வந்து சரி செய்யுது அப்படிங்கிறது ஒரு இது. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பொய் கருத்துகள் வந்து இப்போ சொல்லிட்டு வர்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, வெறும் வெள்ளை பூண்டை வாயில் மென்று தின்னுங்க அப்படின்னு. அது நிச்சயமாக அல்சரை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். சிலவன் பூண்டை வந்து தேனில் வச்சு ஊற வச்சு சாப்பிடுங்கிறாங்க. தேனில் வச்சு ஊற வைக்கும்போது இளைஞர்களுக்கு நல்லது. ஆனால் சர்க்கரை வியாதி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அது வந்து பெரிய பாதிப்பை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். சிம்பிளாக நான் சொல்கிறேங்க, பூண்டு சட்னி வச்சு டெய்லி ஒரு 40 நாளைக்கு நைட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்கும். சரிங்களா? இதனால் உங்களுக்கு வந்து வாயு பிரச்சனையும் மாறிடும், தோசை தாதுக்களுடைய இம்பேலன்ஸும் குறைஞ்சிரும், உடம்பு வந்து பியூரிஃபிகேஷன் ஆகிரும். அப்போ இது எல்லாமே ஆனவுடனே என்னான்னு கேட்டிங்கன்னா, மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி வச்சு பார்க்கும்போது நைட்டு வச்சு சாப்பிட்டு படுங்க. காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு மோஷன்லாம் போயிட்டு குடல் சுத்தமாயிரும். சரிங்களா? அப்போ வந்து இந்த சுகர் எல்லாமே கொஞ்சம் கட்டுக்கோப்பில் வந்து வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இந்த சைட்டோசால் ஏஎம்எஸ்ங்கிற ஒரு கந்தகத்தோட மாடிஃபிகேஷன் இருக்கிறது வந்து கண்டிப்பாக இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இது வந்து பார்க்கும் பொழுது நல்லா வந்து சிலவங்க வாயில் போட்டு இது பண்ணி இது பண்ணுறது வந்து தவறான ஒரு அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அது வந்து நாளில் வெந்து போக வச்சு புண்ணாக்கி அது வந்து பின்னால் வந்து வேறு பாதிப்புகளை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். சிலவங்க பூண்டு மாத்திரை பயன்படுத்துங்கிறாங்க. அது தவறான ஒரு கருத்து. சரிங்களா? ஆமாம், அது வந்து அந்த ஆயிலை எடுத்து அது கொடுக்குற ஒழிய இந்த மாதிரியான கந்தகத்தோட லைவ் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரியான உணவுப் பொருள்களாக வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரியாணி சிக்கன்லாம் போட்டு இது பண்ணும் பொழுது எதுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம மேலே போடுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கறியை வந்து மெர்மேட் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக வந்து அந்த பொருட்கள் ஊடுருவி அதுவே செரிக்க வந்து ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த மாதிரி செரிக்க நேச்சுரலாகவே செரிக்கும் பொழுது அது அந்த உணவு போகும் பொழுது அது மறுபடியும் இந்த ஹீட்டில் படும் பொழுது எளிதாக நம்ம உணவை வந்து உட்கொள்ள தகுந்த மாதிரியான ஒரு தன்மைக்கு வந்து அது வந்து கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு அதில் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த வெள்ளைப்பூடோட ஆற்றல் வந்து இருக்குது. அதுக்காக நீங்கள் பச்சையாக சமைச்சு அப்படிலாம் சாப்பிடுங்கிற மாதிரி நான் அட்வைசபிள். சரிங்களா? அந்த மாதிரியான இதுகளில் வந்து பொய்க்கருத்துக்களை நம்பாதீங்க. ப்ராக்டிக்கலாக உள்ளதை வந்து சிந்தித்து பார்த்து இது பண்ணி கொடுங்க. நல்லா வெள்ளைப்பூடு சட்னி வச்சு சாப்பிடுங்க, பூண்டு சட்னி வச்சு சாப்பிடுங்க. மதியம் அதாவது வெள்ளைப்பூடு சாப்பிட்ட ஓரிரு நாட்களில் வந்து கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாயுவை களைச்சி கொடுக்க வைக்கும். வாயுவை களைச்சி கொடுத்துக்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒரு இதாக டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். சாயந்தர நேரம் வந்து மோஷனை ஃப்ரீ கொஞ்சம் ஈஸியாக வர வைக்கும். இதெல்லாம் ஓரிரு நாட்கள் தான் இருக்கும். அடுத்து வந்து வர நாட்களில் வந்து பார்க்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக பெனிஃபிட் வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். இந்த சைட்டோசால்கள் ஏஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய கந்தகத்தோட மாடிஃபிகேஷன் வந்து தேவையற்ற கொழுப்புகளை வந்து நம்ம உடம்புல இருந்து குறைக்குது. சரிங்களா? இந்த ஏஎம்எஸ் வந்து ஒரு எளிதில் வந்து சாதாரண உடம்பு இதில் வந்து ஜீரணிக்க முடியாதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இரத்த ஓட்டத்தில் கலந்து வேர்வை வழியாக அது வெளியேற்றப்படும். அதனால தான் தொயர்ந்து இந்த வெள்ளைப்பூடு இதெல்லாம் சாப்பிட்றவங்க பக்கத்தில் நின்றாலே அந்த வாடை வந்து அது வேர்வை மூலமாக வெளியேற்றப்படுவது வந்து உண்மையான கருத்து, அறிவியல் பூர்வமாக இது பண்ணப்பட்டது. சரி, நம்ம டாபிக் வரும். இந்த மாதிரியான பயன்பாடுகளை நீங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஆண்குறிக்குள்ளே அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வச்சு எரெக்ஷனை வந்து உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஆலியம் சட்டைவம் இருக்கக்கூடிய வெள்ளைப்பூடுக்கு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து
நம்ம உடம்புல உள்ள இருக்கக்கூடிய புரோட்டீன் மெக்கானிசத்தை வந்து சிந்தசிஸ் பண்ணுறதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது மூலமாக என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து பிளட்டில் வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு இது இருக்குது. வாயுக்களை வெளியேற்றி பண்ணுவதன் மூலமாக அபான வாயுவினுடைய சீற்றத்தை குறைத்து உடம்பை வந்து கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்து தோச தாதுக்களோட இம்பேலன்ஸை சரி பண்ணுவதன் மூலமாக இவைகள் வந்து நம்ம உடம்பு கூட ஒரு இன்னும் கொஞ்சம் ஆற்றலை வந்து அதிகரிக்க செய்யும். அப்போ இந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது வந்து கண்டிப்பாக இந்த எழுச்சியின்மை பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து அதில் இருக்குது. அதனால் நான் சொல்கிற பக்குவத்தில் வந்து நீங்கள் உணவு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? நீங்கள் போட்டு தேனில் போட்டு ஊற வைக்கிறது, இஞ்சியோடு சேர்த்து ஊற வைக்கிறது, மோரில் போட்டு ஊற வைக்கிறது, என்னென்ன பண்ணுறதோ அதெல்லாம் வேண்டாம். ஸோ வெள்ளைப்பூட வெறும் பச்சை வாயில் திண்டுக்கிறது அதெல்லாம் அல்சர் அது பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரியான இது எப்படி நம்ம தோலில் பட்டுச்சுனாலே அது வந்து கருப்பாக ஆகி போகக்கூடிய ஒரு இது பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு அதில் உள்ள சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதில் அதிகம். அதனால் அதை சமைச்சு முறைப்படி பக்குவப்படுத்தி இந்த மாதிரியான பொருள்களாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த எழுச்சியின்மை பிரச்சனை வந்து 100% குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.